ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மலர் கார்த்திக் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பசங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸெலாம் வந்து ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி வந்திருக்கோம். டாட்டா பிராண்டு வந்து வெஸ்ட்ரி சைட் ஷாப் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து கொஞ்சம் ஆஃபர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அதான் சரி பசங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ட்ரெஸ்ஸு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து இயர்லி ஒன்ஸ் இந்தியா வரும்போது இங்கேயே வந்து கொஞ்சம் மோஸ்ட் ஆஃப் த ட்ரெஸ்ஸு இங்கேயே எடுத்துப்போம். துபாயில் வந்து ரொம்ப நல்ல ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்கன்னா பசங்க ஏதாவது பிடிச்சிருக்குன்னு கேட்கும்போது மட்டும் துபாயில் வந்து ட்ரெஸ் எடுப்போம். மற்றபடி கொஞ்சம் ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ்ஸெல்லாம் நம்ம ஊரில் எடுத்தால் தான் கொஞ்சம் விலை கம்மியாகவும் இருக்கும். ஸோ அதனால் மோஸ்ட்லி இங்கே எடுக்கிறதுக்கு தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். இங்கே வெஸ்ட்ரி சைடில் வந்து அந்த பிராண்டு குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். ட்ரெஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஆஃபருன்றதுனால நமக்கு வந்து கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸாகவும் இருக்கும். ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து இங்கே வரும்போது ஆஃபர் போடும்போது இங்கே எடுத்துக்கிறது. இங்கே வந்து தீபாவளிக்கு, பொங்கலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தானே வரோம். ஸோ அந்த 1 இயர்க்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே வந்து இங்கேயே மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இங்கேயே நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த வாட்டி வந்து தீபாவளிக்கு பசங்களுக்கு, எனக்கு எல்லாேருக்கும் வந்து ஹஸ்பண்டுக்கு எல்லாேருக்குமே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருந்தோம். நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து திருச்செந்தூர்லாம் போகிறோம். ஸோ அதனால் வந்து கோயிலுக்கும் வந்து போடுறதுக்கு புது ட்ரெஸ்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கும் எனக்கு எல்லாருக்குமே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். நாங்கள் அதுக்கு தான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தோம். ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஆஃபரில் வந்து கொஞ்சம் வீக்கெண்ட் வந்துருச்சுனாலே எல்லோரும் வந்து எடுத்துருவாங்க. கலெக்ஷன்ஸும் கிடைக்காது. சரி நம்ம கோயிலுக்கும் போகிறதுனால அப்புறம் 1 வீக் லேட் ஆகிடுச்சுனாலும் நமக்கு ட்ரெஸ் எதுவும் நல்ல ட்ரெஸ்லாம் இருக்காது. ஸோ அதனால் முன்னாடியே வந்து பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஆஃபர் போட்ட அன்றைக்கி நாளே வந்துட்டோம். என் ஹஸ்பண்டும் அவங்க அக்கா வந்து முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியாதுல்ல, நாங்கள் கடலூரில் தானே இருக்கோம். ஸோ அவங்க கொஞ்சம் அடிக்கடி வந்து நிறைய ட்ரெஸ்லாம் எடுப்பாங்க, பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அவங்க தான் எங்களுக்கு வந்து இன்றைக்கி கூட வந்திருந்தாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அவங்க தான் சொல்லியிருந்தாங்க, இன்றைக்கி ஆஃபர் போடுறாங்க, ஃபஸ்ட்டு அன்றைக்கே எடுத்துக்கோங்க, நிறையா கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க, அப்புறம்னா எல்லாருமே வந்து எடுத்துருவாங்க, காலி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால சரி ஓகே, நாங்கள் வேறு ஒரு பிளான் வச்சுருந்தோம் வேறு இடத்துக்கு வெளியில் போகிறதுக்கு. அதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு சரி ட்ரெஸ்ஸு பார்க்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்துவிட்டோம். எப்படியும் ஒரு நாள் ஆகிடும். நாங்கள் ஷாப்பிங் வந்தாலே வந்து பசங்களை வச்சுட்டு ட்ரெஸ் எடுக்க வந்தால் எப்படியும் லேட் ஆகிடும். ஸோ அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஷாப்பிங்க்குன்னு வந்துட்டோம். நாங்கள் வரும்போதே லேட் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, 11 மணிக்கு வந்துருங்க, ஷாப் வந்து 11 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க, ஓப்பன் பண்ண உடனே நம்ம உள்ளே போய் எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் நாங்கள் வர லேட் ஆகிடுச்சு. 11:30க்கு தான் நாங்கள் வந்திருந்தோம். அப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் வந்து அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்ருந்தோம். நிறையா ஆனால் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அப்போ தான் வந்து ஸ்டிக்கர்லாம் கூட ஒட்டிகிட்டு இருந்தாங்க நாங்கள் போயிருந்த டைமில் தான். ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து மேலே போயிட்டோம், பசங்களுக்கு ஏதாவது பார்க்கலாம் அப்படின்ட்டு. மேலே போயிட்டு நாங்கள் கீழே வர கேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து அந்த ஹேண்ட்பேக்ஸ்லாம் நிறையா போயிடுச்சு. நான் மேலே போகும்போது பார்த்தேன் கொஞ்சம் ஹேண்ட்பேக்ஸ்லாம் இருந்தது கலெக்ஷன்ஸு. ஆனால் வரும்போது பார்த்தா பாதி ஹேண்ட்பேக் கிட்ட காலி ஆகிடுச்சு. அப்புறம் தான் நான் பார்த்தேன், ஐயோ முன்னாடியே எடுத்துருக்கலாம் போல இருக்குது. ஒரு 2, 3 ஹேண்ட்பேக் பார்த்து வச்சுருந்தேன். அந்த டிசைன் நல்லாயிருக்கு. சரி இன்றைக்கி தானே ஆஃபர் போட்டிருக்காங்க, அட்லீஸ்ட்டு ஈவினிங் வரைக்குமாவது இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இன்னொரு மேலே ஒரு 1/2 ஹவர் இல்லை 1 ஹவர் மேலே பார்ப்போமா, பார்த்துட்டு வந்து எடுத்துக்கலான்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளேயே வந்து எல்லாமே காலி ஆகிடுச்சு. லேட் ஆகிடுச்சு. எங்களுக்குமே மேலே கொஞ்சம் நிறையா ட்ரெஸ்ஸெலாம் பார்த்துட்ருந்தோம். அங்கேயுமே வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அவங்க எங்கள் ஆண்டி தான் வந்து மிஷிகாக்கெலாம் ட்ரெஸ் அவங்க தான் செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அவங்கக்கிட்டே சொல்லிட்டேன், நீங்களே பாருங்கள் ஆண்டி, எனக்கு அந்தளவுக்குலாம் எப்படி இருக்கும் ட்ரெஸ்ஸு எடுக்கிறதுலாம் எனக்கு தெரியாது, ஸோ அதனால் நீங்களே பாருங்கள் அப்படின்னு. அவங்க தான் ஃபுல்லாக வந்து மிஷிகாக்கெலாம் பார்த்துட்ருந்தாங்க. எந்த ட்ரெஸ் போட்டால் நல்லாயிருக்கும், கலரு, ஸ்லீவ்லெஸ்லாம் போடுவாளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருந்தாங்க. ஏன்னா அவங்க அடிக்கடி ஷாப்பிங் பண்ணுறதுனால அவங்களுக்கு தெரியும் எப்போ என்ன ட்ரெண்டு, எது நல்லாயிருக்கும் என்னன்னு சொல்லிவிட்டு அவங்க கொஞ்சம் நல்லா செலக்ட் பண்ணுவாங்க. ஹஸ்பண்டுமே சொல்லியிருந்தாங்க, மலருக்குலாம் எதுவும் தெரியாது, ஸோ அதனால் நீங்களே பார்த்து பசங்களுக்கு செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டும் சொல்லியிருந்தாங்க. அதான் அவங்க தான் ஃபுல்லாக மிஷிகாவுக்கு எல்லாமே வந்து பார்த்துட்ருந்தாங்க. எந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கு, இது போடு அது போடு, கலர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் எல்லாமே கூட இருந்து பார்த்து செலக்ட் பண்ணிகிட்ருந்தாங்க. கேர்ள்ஸ்க்கு வந்து ட்ரையல் ரூம் வந்து கீழே தான் இருந்தது. நாங்கள் வந்து மேலே பசங்களுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணுறதுக்கு கீழே தான் வந்து செக் பண்ணிகிட்ருந்தோம்.
இங்கே வந்து இன்னர்ஸ்லாம் கூட ஆஃபர் போட்டிருந்தாங்க. நான் எப்பயுமே வந்து இன்னர்ஸ்லாம் ஜாக்கியில் தான் வாங்குவேன். அங்கே வந்து எப்பயுமே ஆஃபரே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வந்து எனக்கு அது கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே அங்கே தான் வாங்குவேன். இந்த வாட்டி வந்து எங்கள் ஆன்ட்டி என்ன சொல்லியிருந்தாங்க, இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் வந்து வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானுமே கிளாத் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி நாங்கள் வந்து இங்கேயே வாங்கிட்டோம். இமிடேஷன் ஜுவல்லரிஸ்லாம் கூட பார்த்தோம். பட் ஆனால் அந்தளவுக்கு ஆஃபர் எதுவும் இல்லை. சரின்னு சொல்லிட்டு எதுவும் அந்த சைடு நாங்கள் போகவே இல்லை, எதுவும் வீடியோவும் எடுக்கல. ஏதாவது ஆஃபர் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். கலெக்ஷன்ஸும் ஒன்றும் பெருசாக அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல, அதனால் நான் அதை பார்க்கவே இல்லை, அந்த சைட் போகவே இல்லை. ஹேண்ட்பேக்ஸ்லாம் கூட கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அதில் சரி பார்த்துட்டு இருந்தோம், ஏதாவது நல்லா இருந்தால் எடுக்கலாம் அப்படின்ட்டு. அந்தளவுக்கு பெரிய ஆஃபர் இல்லைனாலும் ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸாக இருந்துச்சு. ஹேண்ட்பேக்ஸ் வந்து நாங்கள் காலையில் உள்ள ஷாப்புக்கு வரும்போது நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நாங்கள் கீழே வந்து பார்க்கும்போது அதில் பாதி தான் இருந்துச்சு. நாங்கள் சரி உள்ளே ஏதாவது ஸ்டாக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒர்க் பண்ணவங்கள கேட்டப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை இங்கே இருக்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்தளவுக்கு வந்து ஹேண்ட்பேக்ஸ் வந்து அவ்வளோவா எனக்கு பிடிக்கல. பட் ரொம்ப சின்னதாகவும் இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எங்கள் ஆன்ட்டி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, திருப்பி ரீஸ்டாக் பண்ணுவாங்க ஒரு 1 வீக் இல்லை 2 வீக்ஸ் கழித்து, அப்புறம் கூட இன்னொரு டைம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக்ஸ் பார்க்கல. அதுக்கப்புறம் திருப்பி வந்து நாங்கள் மேலேயே வந்து போயிட்டு ட்ரெஸ்ஸு பார்க்கலான்ட்டு திருப்பி மேலேயே வந்து போயிட்டோம். மிஷிகாவுக்கு வந்து அவங்க எங்கள் ஆன்ட்டி வந்து மேலேருந்தே ஒரு 4-5 செட்டு ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதை தான் அவகிட்ட சொல்லி போட சொல்லிகிட்டு இருந்தாங்க. சைஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க தான் செலக்ட் பண்ணாங்க ட்ரெஸ் எல்லாமே. பையனுக்கு வந்து அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க, நீங்கள் சும்மா பார்த்து எடுத்து வைங்க, நான் வந்து லாஸ்ட்டாக செலக்ட் பண்ணுறேன் அதுலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் அம்மாவும் பையனும் வந்து மேலே அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு பார்த்துட்டு இருந்தாங்க. ஷர்வேஷ் தான் வந்து வந்த ஒரு 1 ஹவர்லேயே வந்து எவ்வளோ நேரமாக ஷாப்பிங் பண்ணுவீங்க, சீக்கிரம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அவன்கிட்ட 1 ஹவர்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அவங்க வந்து அப்போ தான் ஸ்டிக்கரும் ஒட்டிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு எது ஆஃபர் இல்லைன்னு தெரில. அந்த ரெட் டேக்கில் இருக்கிறது மட்டும்தான் ஆஃபருன்னு சொன்னாங்க. அப்போ தான் அவங்க எல்லாமே வந்து ஸ்டிக்கர்லாம் ஒட்டிகிட்டு இருக்கவே நாங்கள் வந்து ஒன்று ஒன்றா கேட்டு செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா அப்புறம் எடுத்ததுக்கப்புறம் அது ஆஃபர் இல்லைன்னா அப்புறம் கஷ்டமாயிடும்ல எடுக்கலைன்னா. அதனால் கொஞ்சம் அதெல்லாம் கேட்டு செலக்ட் பண்ணிகிட்டு இருந்ததுனால வேறு லேட் ஆகிடுச்சு. ட்ரையல் ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர க்ரௌட் ஆகிட்டதுனால வந்து வெயிட் பண்ணி போக வேண்டியதாக இருந்துச்சு. அது ஒரு ப்ராப்ளமு. ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் கிட்ட நாங்கள் வந்து வெஸ்டி சைட்லேயே ஷாப்பிங் பண்ணிகிட்ருந்தோம். நாங்கள் வந்து ஒரு 1 ஹவரில் முடிச்சிருவோம், பசங்களுக்கு தானே சீக்கிரம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனால் நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்ததுனால எதை எடுக்கிறது என்னன்னே தெரியல. ஸோ அதனால் ஒன்று ஒன்றா தேடி பார்த்து செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் அம்மாவும் ஷர்வேஷும் தான் வந்து ஷர்வேஷுக்கு ட்ரெஸ்ஸு பார்த்துட்டு இருந்தாங்க. ஷர்வேஷும் வந்து சீக்கிரமாக அவனுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தான். அவனுக்கு வந்து ஷூ தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவன் போய் ஷூலாம் பார்த்துட்டு இருந்தான். ஒரு செட்டு ஷூ வந்து எடுத்து வச்சுட்டு இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ப்ரைஸ்லாம் வந்து ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருந்துச்சு. 200க்கு வந்து அந்த பிராண்டட் ஷூலாம் தாராளமாக வாங்கலாம். ஆனால் என்னென்னா அவனோட சைஸ் வந்து அது கரெக்டாக இல்லை, கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு. ஆனால் அவனுக்கு அந்த ஷூ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தான். நான் தான் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கறனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க துபாயிலேருந்து வந்ததுக்கப்புறம் அவனோட செப்பல் வந்து பிச்சிக்கிச்சு. ஸோ அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டே வந்து கடலூர்லேயே வந்து க்ராக்ஸ் வாங்கியிருந்தேன். அவனுக்கு வந்து செப்பல் அவ்வளோவா பிடிக்கல, க்ராக்ஸ் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னான். அங்கே வந்து 250க்கே நான் வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி தான் வாங்கியிருந்தேன். பட் இங்கே வந்து பிராண்டட் க்ராக்ஸே வந்து பார்த்திங்கன்னா 200 தான். ரொம்ப நல்லா இருந்தது குவாலிட்டி. சரின்ட்டு அவனுக்கு க்ராக்ஸ் வந்து செட் ஆகிருந்தது. க்ராக்ஸ் ஒரு செட்டு வந்து எடுத்திருந்தோம். நாங்கள் வந்து எந்த ட்ரெஸ் ஆஃபரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போய் கேட்கும்போது அவங்க செக் பண்ணிவிட்டு இது ஆஃபர் இல்லைன்னு சொல்லும்போது தான் நாங்கள் வந்து அந்த ப்ரைஸ் டேக்கை பார்த்தோம். இவங்க எதை வச்சு சொல்கிறாங்க ஆஃபர் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்க்கும்போது தான் நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன். அந்த டேக்கில் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சர் டேட் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து 2024 மேனுஃபேக்சர் பண்ணது எல்லாமே வந்து ஆஃபரில் இருக்குது. அதே டிசைன் வந்து 2025 வந்து மேனுஃபேக்சர் பண்ணதுக்கு வந்து ஆஃபர் கிடையாது. ஸோ இவங்க இதை வச்சு தான் வந்து அதில் சொல்லியிருக்காங்க போல இருக்குது, இது ஆஃபர் கிடையாதுன்ட்டு. நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் எங்கேயுமே வந்து எந்த ட்ரெஸ்ஸுக்கும் வந்து மேனுஃபேக்சர் டேட்லாம் போட்டு நான் பார்த்ததில்ல. நீங்கள் யாராவது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் வந்து மேனுஃபேக்சர் டேட் போட்டு பார்த்துருக்கீங்களா அப்படின்ட்டு நீங்கள் எங்கேயாவது பார்த்துருந்தா அதை வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.
லாஸ்ட்டாக தான் வந்து ஜென்ஸ் செக்ஷன் போயிருந்தோம். அவங்க சைஸுக்கு வந்து பெருசாக அவ்வளோவா கலெக்ஷன்ஸ் எதுவும் இல்லை. அவங்களுக்கு வந்து நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டு இருந்தேன். அவங்க வந்து ஒரு 2-3 ஷர்ட் தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஆக்சுவலாக பேண்ட்லாம் பார்க்க சொல்லியிருந்தாங்க. பட் அது அந்தளவுக்கு ஆஃபர் இல்லை. அப்புறம் எங்கள் ஆன்ட்டியுமே சொல்லியிருந்தாங்க திருப்பி இன்னும் ஆஃபர் போடுவாங்க. இப்போ போட்டிருக்க இந்த ஆஃபர் ப்ரைஸ்லேயே வந்து இன்னும் ஹாஃப் ப்ரைஸ் போடுவாங்க 1 மந்த் கழித்து. அப்போ கூட வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு 2-3 ஷர்ட் மட்டும் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பசங்க வந்து சிக்கன் பிரியாணி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே வெஸ்ட்ரி சைட் பக்கத்துலேயே ஒரு நல்ல ஹோட்டல் இருக்குது, அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆண்டி கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஆனால் அங்கே வந்து அன்றைக்கின்னு பார்த்து சீக்கிரம் ஃபினிஷ் ஆகிடுச்சுன்ட்டாங்க. அப்புறம் வந்து பையன் KFC தான் போகணும் அப்படின்ட்டான். சரி அவனுக்காக வந்து அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மாலுக்கு தான் போயிருந்தோம். ஏன்னா எங்களுக்குமே அது கிட்ட போகிற வழி தான் கடலூருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி அங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு KFCயில் பசங்களுக்கு ஆர்டர் பண்ணிவிட்டு நானும் அம்மா ஆண்டிலாம் வந்து மெக்டானல்டில் சாப்பிட்ருந்தோம். ஏன்னா KFCயில் வந்து வெஜ் அவ்வளோவா எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. சரின்னு சொல்லிட்டு அம்மாவுமே மெக்டானல் போனோம் அப்படின்னாங்க. அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு கீழே வரும்போது தான் இந்த கடை பார்த்தோம். சூட்ஸ்லேயும் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. சரி மிஷிகா ரொம்ப நாளாக வந்து லெஹங்கா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருந்தா. சரி நீங்கள் போய் லெஹங்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடை உள்ள போயிட்டோம். மிஷிகாவுக்கு வந்து பிளாக் கலர் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பிளாக் கலர் லெஹங்கா தான் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா. எங்கள் அம்மா தான் வந்து இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்குகிறோம், நல்ல காரியத்துக்கெலாம் வந்து பிளாக் கலர் போட முடியாது, அதனால் பிளாக் வேணாம், வேறு கலர் பாரு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எடுத்து காமிக்கும் போது எங்கள் அம்மா வந்து இந்த கலர் நல்லாயிருக்கு, இது வேணால் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணிகிட்டு இருந்தா. ஆனால் அவளுக்கு வந்து பிளாக் தான் பிடிச்சிருந்தது, பிளாக் தான் வேணும்னு சொல்லிகிட்டு இருந்தா. ரொம்ப இது 5000 வரும் மேம் ஆஃபர் போட்டு. ஆஃபர் போகும் அதுதான் 3.5 வரும். எனக்கு அந்த இதுவும் இந்த பிளாக் நல்லா இருக்கு. இது ஒரிஜினல் பிரைஸ் எவ்வளோ? 500. ஓகே, இது வந்து பாதி ரேட். அப்படினா 3250. இது கூட நல்லா இருக்கு. இது பார்த்து போங்க. 3250. இது ப்ளவுஸ் என்ன பிங்க் வருமா? இதே கலர்ல தான். இந்த கலர் வேணா போட்டு பாரு. அழகா தச்சு கொடு. இது நல்லா இருக்குடா, அழகா தச்சுக்கலாம். கொடு நீ பிளாக். அப்புறம் ஃப்ராக் மாதிரி ஏதாவது நான் எடுத்து வைக்கிறேன். இது கண்ணாம்பர கலர்ல சட்டை கொடுத்துருக்கா, அப்படிங்க. ஷாலா அது கண்ணாம்பர கலர்ல வருதா? ஒரே கலர்ல தான் ஷால் வாங்கிக்கலாம். ஆப்போசிட் கலர்ல வாங்கிக்கலாம். லெஹங்காஸ் வந்து அந்த மாதிரி மாற்றி மாற்றி இருக்காது, இப்படி தான் வரும், ஒரே கலரில் தான் வரும். இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கலர் பிடிச்சிருக்காது. அதான் இந்த மாதிரி கலர் வாங்கணும். நான் அது ஃபோட்டோ எடுத்தேன். எனக்குமே அந்த க்ரீன் நல்லா இருக்க மாதிரி. டார்க்காக இருந்தாலும் இது இன்னும் நல்லா, இந்த டிசைனே நல்லா இருக்கு. இன்னும் நல்லா இருக்கு. இது பல்ச்சுன்னு தெரியுது. எடுப்பா இருந்தாலே இல்லை. இந்த இது வந்து இங்கிலீஷ் கலரில் இருக்குது, அவ்வளோதான். நல்லா இருக்கு. தச்சிட்டிங்கன்னா அழகாக தெரியுது. மேலே அப்படியே வச்சு காட்டுறதுனால அப்படி இருக்குது. தச்சிங்கன்னா அதே மாதிரி இதுக்கு மேலே நீங்கள் ரெட் கலர் ப்ளவுஸ் போடலாம், ஒயிட் ப்ளவுஸ் போடலாம், ப்ளூ ப்ளவுஸ் போடலாம், எது வேணால் போடலாம். வச்சிருக்கேன். சுரேகா அக்கா வெட்டிங்க்கு போட்டு போனோமே, அதான் சேம் பிங்க்கு. நீங்கள் ரெடிமேடாக வாங்குறத விட தைக்கிறது தான் நல்லது. எங்களுக்கு டெய்லர் செட் ஆக மாட்டாங்க, அதுதான் பிரச்சனை. ஏன்னா நாங்கள் இன்னும் ஒரு 10 டேஸில் கிளம்பிடுவோம் ஊருக்கு. துபாய் போகிறோம். அழகாக தைச்சி தருவாங்க. ரெடிமேட் அப்படி இருக்காது, இங்கே தூக்கி. ஓகே ஓகே, அந்த வச்சுருப்பாங்க. அந்த கப்பை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா இங்கே லூஸ் ஆகிடும். ஓகே ஓகே. ஏன்னா எங்களுக்கு டெய்லர் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா ஒரு சுடிதார் தைச்சி வாங்குறதுக்குள்ளே 1 மந்த் ஆகிடுது. இப்போ நாங்கள் ஊருக்கு லெஹங்காஸ் நல்லா தைக்கிற இடம் இருக்குது. அங்கே கொஞ்சம் மொபைலில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
இது வந்து ரெட்டா இல்ல பிங்கா? ஏன்னா வீடியோல பார்க்கும்போது பிங்க் கலர் இருக்கு. ரெட் ஒரு கோரல் கலர் மேம், மெஜந்தா கலர் சொல்லுவாங்க. ஓகே ஓகே. மெஜந்தா பிங்க். இப்படி திரும்ப மிஷிகா. என்னம்மா உனக்கு என்ன உனக்கு ரெட் தான் வேணுமா? இல்ல ரெட் வேணாம். இது வந்து மெஜந்தா பிங்க். ஓகே ஓகே கரெக்ட். சேம் மிஷிகாக்கு சுரேகா மேரேஜ்க்கு எடுத்ததும் மெஜந்தா பிங்க் தான். சேம் கலர் தான் நிறைய எடுப்பீங்க. ஆமா. இதை எடுத்துக்கலாமா? ஏன்னா 2 தடவை போட்டு அதுக்கப்புறம் போட மாட்டேன். அப்புறம் மிஷிகா எடுத்துப்போம். இது 25% வரும். நான் ஒரு டைம் செக் பண்ணிக்கிட்டீங்களா ஆஃபர்? இதை செக் பண்ணிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணு. இங்கே தான் வாங்குவோம் டிசைனர் சார். லெஹங்காவை கேட்டுருந்தா அதுதான் ബർത്ത്ഡേക്ക് ആക്കുന്ന കുപ്പലിനെ അടിക്കുന്നുണ്ട് വളരെ എനിക്ക് ஃப்ளீட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அழகாக நிற்கும். இது இது வேணுமா? அது 50 தானே? இது பார்க்குறேன். நிறைய போட்டோடனே வரும். சும்மா வச்சு பார்ப்போம். இது வந்து 2000 வரும். போரா ஆல்ரெடி நான் போட்டிருக்கிறதே பிளாக் தான். அதான் இங்க பாரு இருந்தாலும் எவ்வளவு அழகா இருக்கு பாருமா. இது வேணாமா? நல்லா இல்லடி. നല്ലതേ ഇല്ല. இந்த மெட்டீரியல் நல்லா இல்லை. நல்லா இல்லைன்றாங்க. நீ நல்லா இல்ல. சூப்பரா இருக்கு. ഇത് തന്നെ പാട്ട് 3000 ரூபாய் வரும். இது இது கொஞ்சம் நல்லா இருக்கு. அழகா இருக்கு. நீ கூட கட்டிக்கலாம் மிஷிகா. நல்லா இருக்கு பாரு. அது துணி கொஞ்சம் நல்லா இல்லடா. இது கொஞ்சம் நல்லா இருக்கு. வேணும்னா கட்டி காட்டுட்டுங்களா? எவ்வளோமா? 6500 3000 வரும். அதான் 6500 6000 கலர் நல்லா இருக்கு. நீ அந்த ஃபங்க்ஷனுக்குலாம் கட்டிக்கலாம். கலெக்ஷன் ஸ்டோன் வச்சு இல்லையா? இல்ல ஆஃபரில் எப்படி இதான் மாதிரி நியூ அரைவல்ஸில் மிரர்ல வச்சு எடுக்கிறேன். ஸ்டோன் வச்சது அந்த கலர் இருக்கு. ப்ளூ எவ்வளோ? எந்த ப்ளூனா? இந்த மேலே அந்த ப்ளூ அது வந்து அதுவும் 2000 தான் பண்ணுறேன். அது கூட நல்லா இருக்கும். ஆனால் அது கிளாத் வேறு. கிளாத் சர்ட்டிங் மாதிரி வரும்ல. எல்லாம் ஒரு நாள் கட்டிட்டு இங்கே தான் வாங்குவாங்க பசங்க. எல்லாத்தையும் வாங்கி ஒரு நாள் கட்டிட்டு எல்லாம் நான் தான் எல்லாத்தையும் வேணும் மடக்கி மடக்கி வச்சுருக்கேன். காட், பிளாக் கலர் ப்ளவுஸ் போட்டால் செம்மையாக இருக்கும்ல. ஒரு வேலை நீ போட்டீங்கன்னா பிளாக் கலர் ப்ளவுஸ்க்கு சூப்பராக இருக்கும். இந்த பிளாக் கலர் ப்ளவுஸ் வச்சு இது போட்டால் செம்மையாக இருக்கும். பிளாக் அண்ட் ரெட் காம்போ. மெட்டீரியல் இந்த கிரேப் இதெல்லாம் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி இதுல வராதா சாரி? இதில் டிசைனர் சாரி. இதுதான் இந்த மாதிரி கிரேப் சாரி. கிரேப் சாரி சைட்டுவா? இதில் ஈஸியாக அந்த பீட்டில் $5 சரி. அது எவ்வளோமா? இது நெட்டு ஃபுல்லாக நெட். வெயில் எவ்வளோ? டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா? அதான் சர்டைனில் போட்டு போடணும். அது ஓகே. ஓகே ஓகே கொடுங்க. அந்த செகண்ட் க்ரீன் வரும். அந்த இது நல்லா இருக்கு. சுரேகாலாம் வச்சுருந்தாங்க அந்த மாதிரி மெட்டீரியல். எவ்வளோ வருது? ஒன்று போட்டிருந்தால சுரேகா ரிசப்ஷனுக்கு. அதை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன் இவர்கிட்ட வாங்கணும்னு. சென்னை கேல சேம் இது ஒரு 12000 மேம். 50% ஆஃபர். ஸ்ரீஜா 6000 வரும். 12000 இன்னொன்று நினைக்கிறேன். அப்போ வந்து ஒரு 30% கொடுப்பான். 6000 வரும். இது வந்து கேமராலெலாம் எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ ஷைனிங் வச்சு தரும். நெட்டில் அது ஒன்று தான் இருக்காமா? ஆமாம். அது அப்புறம் இந்த இதில் நெட்டு வரும். ஆர்கன்ஸா எதுவும் இல்லை. மேனிக்யூனில் போட்டிருக்கேன் மேம். ஆஃபரில் இங்கே இருக்கிறதுலாம் இல்லை இதில் ஆர்கன்ஸா இதாக ஆர்கன்ஸா இதில் வராது. அங்கே தான் ஒரு ஆர்கன்ஸா நியூ அரைவல்ஸில். இது வேணால் பாருங்கள். ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி. பசங்களது ஆர்கன்ஸா பியூர் ஆர்கன்ஸ். இது பார், இது நல்லா தான் இருக்குது. இது 2000 வருது. இதானே நான் இது பாருங்கள் ஆர்கன்ஸா சாரி. இது ஆர்கன்ஸா. இதுதான் அந்த மெட்டீரியல் பசங்க வச்சு. ஆமா ஆமா. ஆனால் அது பியூர் ஆர்கன்ஸாலாம் 20,000. நாங்கள் 12,000 எடுத்தோம். ஓகே ஓகே.
இது கூட ஆனால் நல்லா இருக்கு. அழகாக இருக்கும் காட்டணும். இது 50ஆமா? இது வாங்க 50%. ஆமாம் 50 தான் மேம். கே ஃபேஷன் சென்னையில் இருக்குது. ஒரு நாள் இது கட்டி காமிக்கிறீங்களா? இது நல்லா இருக்கு. டைம் எத்தனைமா? 540. ஐயோ ஏன் இருக்குன்னா ஏன் கிட்ட வந்தோம். சரி மேக்ஸ்லாம் பார்க்க வேணாம். சரி நான் மேக்ஸிமம் போய் பார்த்தேன். எனக்கு கூட ஒரு சாரி கட்டி பார்க்கட்டா? இந்த டார்க் கலர் கிரீன். உனக்கு சாரிலாம் நான் வாங்க மாட்டேன். அம்மா நீ சாரி வாங்கி என்ன பண்ண போற? லெகின் தான் எடுத்தல்ல. இது ரெட்டே நல்லா இருக்கு. ஆனா உனக்கு டார்க் நார்மல் கலர், இது யூனிக்கான கலர். இது அழகாக இருக்கும் ரொம்ப. பல்சன் இல்லை, ஆனா நைட் ஃபோட்டோ இல்லை நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, போட்டோ எடுத்தா செம்மையா இருக்கும். எம்ப்ராய்டரிஸ் பாடி. கம்பேர் பண்ணி பாருங்க, இதுதான் உங்களுக்கு. வாவ் அம்மா. ரெண்டு பேரையும் போட்டோ எடுக்க விட்டா போதும். நல்லா இருக்கா? ரெட் ரொம்ப ஜூம் பண்ணிடாத. ஜூம் பண்ணல. அதுக்கு மேட்சிங் ப்ளவுஸ் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது பாரு கேமரால நல்லா இருக்கு பாரு. கலர் ரெட்டை விட இது யூனிக்கா இருக்கு. நார்மல் காமன் கலர் மேம் ரெட். இது கொஞ்சம் யூனிக்கான கலர், நல்லா இருக்கும். இது எப்படி நான் அயர்ன் பண்ணலாம்ல? இது நீங்க நார்மலா ஸ்ட்ரீம் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து இதுல ஸ்டோன் இருக்கிறதுனால அயனிங் வராது. ஓகே அயன் பண்ண முடியாம அந்த ஸ்டோன் ஒர்க்ல இருக்கிற சாரிலாம் அயன் பண்ற மாதிரி தர மாட்டாங்க. ஓகே, வெறும் ஸ்ட்ரீமிங் மட்டும் தான். ஷாம்பு வாஷ் பண்ணீங்களே உங்களுக்கு அயன் பண்ண மாதிரி ஆயிடும். ஷாம்பு போட்டு ஒரு 3 பாக்கெட் போட்டு. நார்மல் சாரியே வந்து புழிய கூடாதா இது? ஆமா, நீங்க புழிஞ்சீங்கன்னா கசகசலாம் ஆயிடும். இந்த சாரி புழிய சாரி கூடாது. எப்பவுமே பாத்தீங்கன்னா நீங்க அலசிட்டு தண்ணி போட்டு அப்படியே அப்படியே போடணும். அதுதான் வந்து பெஸ்ட். நல்லாதான் இருக்கு. ஏன்னா இது ஸ்டோன் இருக்கிறதுனால இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லா மெயின்டைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை வாஷ் கொடுத்துருங்க. ஓகே, ஒன் டைம் போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வீட்லயே நார்மல் ஷாம்பு வாஷ் பண்ணிடுங்க. 2000 வச்சு 98,000 ஒரே நாள் தான். எல்லாம் புடவை வேணான்னு வாங்க. மிஸ்காவுக்கே புடவை கட்டாங்க. புடவை கட்டி சாரி ஃபோட்டோ எடுக்க மாதிரி கோயிலுக்குலாம் போயிட்டு வாங்க. ஒரு நாள் லீவ் போட்டுருக்கேன். காலையில் வந்துட்டா சரி. சுரேகா போடுறது நீங்களே வந்துடுறீங்களா கடலூருக்கு? எப்படி வேணாலும் அல்ல மூட்டையெல்லாம் தூக்கிட்டு வரணுமே. இங்க வந்தா பீச்ல எல்லாம் போட்டோ நிறைய இருக்கு. சரி ஓகே. பார்ப்போம் நான் எப்படின்னு சொல்கிறேன். சரி ஓகே. இங்கே சொன்ன போல பீச் அங்கே எப்படி இருக்கும்? பீச் வந்து தேவனாம்பட்டினம் போகலாம். பார்க்குறேன் எப்படின்னு. சரி ஓகே. இடம் போட்டோக்கு எப்படி எங்க இருக்குமோ இருக்கா. இது கூட நல்லா தான் இருக்கும். புடவையே ஃபஸ்ட்டு எனக்கு ஒழுங்காகவே கட்ட மாட்டேன். பசங்களுக்கும் நான் கட்ட மாட்டேன். தான் நந்து தான் கட்டி விடுவாங்க. எப்பயுமே காலேஜ் போகிறவங்களால காலைல போய் கட்டின்னு போயிடுங்க. நான் கட்டுறதே கிடையாது பசங்க. நீ அழகாக கட்டுவியா? நான் கொஞ்சம் கட்டுவேன் சாரி, எனக்கு பிடிக்கும். அழகாக கட்டுவாங்க அவங்க. காலேஜுக்கு காலையில் பின் கட்டிட்டு சாயந்தரம் வந்து அப்படியே நிற்கும். நான் கட்டினாவே பிடிக்காது பசங்க. அவங்க 2 பேருமே பியூட்டிஷியன் 3 வருஷம் கோர்ஸ் படித்தாங்க. அதனால் நல்லா கட்டுவாங்க. அங்கங்கே பின்ன போட்டு பட்டையாக கட்டி வச்சுருவாங்க. அழகாக இருக்கும். நம்ம போய் அன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டு ஆமாம் ஆமாம், எனக்கு செட் ஆகல. எனக்கு பிடிக்கல டேஸ்ட். பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்புறம் ஆனந்த போகும். இது அழகாக இருக்குது கலர். மிஷிகாக்கு நல்லா இருக்கு. திரும்ப ஒரு நிமிஷம். சூப்பராக இருக்குது இந்த சாரி. ஆனால் நீ எடுத்த சாரியோட இதுதான் நல்லா இருக்கு. இது எடுத்தா சொன்னாங்க. அது பிரிண்ட் எடுத்து ஆ, இது அழகாக இருக்குது. இது நல்லா இருக்குதா இந்த சாரி? சூப்பராக இருக்குது. இந்த கலரே சரி வராதுமா. இங்கே இருக்க பாவாடையே இது கூட ஒரு அளவுக்கு மேட்ச் ஆகும். இங்க பாரு, இது கூட நல்லா இருக்கு பாரு. பாஸ்டல் அப்புறம் எடுத்துக்கலாமா? அது கீழே இருக்கிறதும் செட் ஆகாதா? இது மேட்ச் ஆகும் மேம். இதோ இந்த 2 எடுங்க. இதுவா? அதுவும் அது மேலே இருக்கிறதா? இது ரெண்டும் தான் துவைச்சிருக்கேன். ஓகே ஓகே. சேம், அதுவும் இதுவும் ஒரே கலர். அது கொஞ்சம் லைட்டாக இருக்க மாதிரி இருக்கு. ஆ, ஒரே கலர் தான். அது அந்த லைட்டிங் நல்லா இருக்கு. ஏன்னா இதுலயே இது கொஞ்சம் தான் வித்தியாசம். 2 பேரும் மேட்சாக கட்டிக்குவாங்க. இது ஒயிட் வேணாம். இது இதுவும் இந்த ஒரே கலர் க்ரீனுமே மேட்ச் ஆகுது.
இப்போ நீங்கள் இப்படி வச்சுட்டு இப்படி சுற்றுவீங்கல்ல, 2 சுற்று தானே சுற்றுவேன். ஒரு அதுதான் இங்கே சொருவிட்டு இப்படி சுற்றுவீங்கல்ல, இங்கே 2 லேயர் தானே வரும். ஆமாம். அதுதான் கேட்குறேன். 2 லேயர்னால் உங்களுக்கு அப்படி வச்சு தான் நாங்கள் காட்டுவோம். அதான் உங்களுக்கு ஓகே ஓகே. 2 லேயர் வைக்கிறீங்கன்னா இப்போ பாருங்கள். அதுக்கு நீ நார்மல்லே கட்டிக்கலாம். நார்மல் கட்ட முடியாது மேம். இப்போ வாங்க, ஓகே. இந்த சாரி எடுத்துக்கிறீங்களா? அந்த லைட் க்ரீன் கம்மிங்க, அது கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி இருக்கு இதோட. ஆமாம். கலர் சாய்ஸ் எப்பவுமே பெஸ்ட். இல்லை நீ சிங்கிளே வச்சு காமிங்க. இது கூட உங்களுக்கு தெரியாது. தெரியல, இது ஓகே, ஓரளவுக்கு மேட்ச். உங்கள் சைஸு இது லார்ஜ் எக்ஸல் தரீங்களா? ஷேப்பியர் பாவாடைக்கு பதில் யூஸ் பண்ணுறது தானே. அந்த டைட்டாக இருக்கும். அது வந்து ஆமாம், சின்ன அவங்களாம் நீங்களா அது போட்டிங்கன்னா இதுதான் இதுக்கு மேட்ச் ஆகும். நீங்கள் எந்த கலர் வேணால் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கலர் வேணால் நீங்கள் எடுக்கலாம். ஸ்கின் கலர் இருக்குது. நாளைக்கே நோ கட் பண்ணுறது. உடவை கட்ட வயசில் கட்ட மாட்டாங்க. எடுக்கிறீங்களா? நாங்கள் வந்து மால் உள்ள போகும்போதே வந்து மேக்ஸில் வந்து 90% வரைக்கும் ஆஃபர் இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் போனோம். இங்கே வந்து பில்லுலாம் போட லேட் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு அம்மாவும் ஆண்டியும் வந்து நாங்கள் போய் முன்னாடி மேக்ஸில் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க முன்னாடி போயிட்டாங்க. நாங்கள் வந்து லேட்டாக தான் போனோம். காலையிலேருந்து 2-3 கடை வந்து ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கவே ரொம்ப டயர்டாகிடுச்சு. மேக்ஸில் பெருசாக நான் வீடியோ எதுவும் எடுக்கல. ஆண்டி தான் வந்து மிஷிகாவுக்கு நிறைய ட்ரெஸ்ஸு வந்து மேக்ஸில் தேடி அவங்க தான் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோன்ட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மலர் கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.